இல்ல இந்த குரு பூஜை அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லி இவங்களை ஏன் காட்டு மிராண்டிகளா காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே. இல்ல குரு பூஜை அரசியலைங்கிறத வந்து எல்லா ஜாதியிலும் தான் பண்றாங்க, எல்லா ஜாதியிலையும் குரு பூஜை பண்றாங்க. ஆனா இது இத்தனை ஆண்டு காலமாக வந்து குரு பூஜை நடக்கிறப்ப பெருசா வன்முறைகளோ பிரச்சனையும் இல்லை. அது குறிப்பிட்ட சாதின்னு அவங்க சொல்லலையே. ஏன் குற்றமுள்ள குரு இருக்குது? எல்லா ஜாதியும் சொன்னாங்களா? அப்படி இல்ல அந்த சாதி பேரை சொன்னாங்களா? இல்லையே. அதுல ஏன் சொல்லலாம் பண்ணோம் பஸ்ஸில் கார்ல தொங்கிட்டு போறேன், காரை தொங்கிட்டு போனா விழுந்துருவீங்க அப்படின்னு அவேர்னஸ்க்கு ஒரு வீடியோ போடுறாங்க. தப்பா இது? கார் அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆமா, கார்ல அப்படித்தால போறாங்க. ஆம்புலன்ஸ்ல தொங்கிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸை பாத்தீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் போறப்ப இப்படிதான் போகுது. இப்படி போறப்ப கீழே விழுந்துருவீங்கடா, உங்களுக்கு வாழ்க்கை இருக்குடா, படிங்கடா அப்படின்னு சொல்றது வந்து இதுல என்ன தவறு இருக்கு? இப்ப அது வந்து என்னன்னா வந்து எங்களை தான் சொல்றாங்க, சமூகத்துல நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், எங்களை பிரிவினை ஏற்படுத்த பண்றாங்க. நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டையை முட்டி விடாதீங்கன்னு சொல்றோம். என்ன குடும்பத்தோட சண்டை? யார் முட்டி விட்டா? இந்த வீடியோ போட்டதுனால சண்டை வந்துருச்சா? அதுக்கு நம்ம நல்லா ஒற்றுமையா இருந்தீங்க. ஸ்கூல் பையன் இன்னொரு ஸ்கூல் பையனை போய் வெட்டுறான். எங்க வந்துச்சு அப்ப உங்க சாதி வெறி?